நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் டெஸ்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அடிக்கிற போலாம். மேக்ரோனி பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் மேக்ரோனி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ மேக்ரோனி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு, முந்திரி செவந்ததும் திராட்சை, முந்திரி திராட்சை நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் மேக்ரோனி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் பொரிக்கும் போது நல்ல வாசனை வரும். உங்களுக்கு மேக்ரோனியும் சூப்பராக இருக்கும். மேக்ரோனியை நல்ல நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மேக்ரோனியை நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பாலாக 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. பாலை வந்து இதில் ஊற்றியாச்சு. நல்லா காயட்டும். நீங்கள் வேணும்னா காய்ச்சின பாலும் எடுத்துக்கோங்க, பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லா காயட்டும். பால் பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சு மேக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஸ்லோ பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஒரு கப் மேக்ரோனியை வறுத்து வச்சுருந்தோம். அதெல்லாம் 3/4வாசி பால் ஆட் பண்ணியாச்சு. மிச்சம் 1/4வாசி மேக்ரோனியை கொஞ்சம் நொறுக்கிட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. மேக்ரோனி நல்லா வேகட்டும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். மேக்ரோனி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம்.
நான் 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ரோனி பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி பாயாசம் செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பாயாசம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சர்க்கரை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான பாயாசம் இது, சிம்பிளாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த பாயாசத்தை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மேக்ரோனி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். மேக்ரோனி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேக்ரோனி பாயாசம் சும்மா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, சும்மா நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எப்படி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். இது பாஸ்தா கூட உதவும், செம்மையாக இருக்குது. நாங்கள் முதல் பாஸ்தா செஞ்ச செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டுமே சூப்பரு. நீங்கள் எப்படி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். அடுத்த டிஷ்ஷில் நாங்கள் பாஸ்தா செஞ்சு வரோம், நீங்கள் பாருங்கள்.